அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நெல் பயிரில் பூ வர ஸ்டேஜில் நம்ம என்ன மருந்து வாங்கி பயன்படுத்தலாம், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். ஏன்னா சில விவசாயிகள் இன்னும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க, நெல் பயிரில் பூ வர ஸ்டேஜில் எதுக்குப்பா மருந்து, அதான் பூச்சி புழு எதுவுமே இல்லை, நோய் தாக்கமும் பெருசாக எதுவும் தென்படலை, ஆனால் மருந்துலாம் அடிக்க வேணாம், இதோட விட்டுறலாம் அப்படிங்கிறாங்க. அது என்னை பொறுத்தளவுக்கு இந்த நெல் பயிரில் பூ வர ஸ்டேஜ் ரொம்ப முக்கியமான ஸ்டேஜ் தாங்க. ஏன்னா நம்ம இத்தனை நாள் நம்ம வளர்த்து நம்ம கொண்டு வந்திருக்கோம். அதாவது பயிருக்கு இது வரைக்கும் நம்ம 2 மருந்து அடிச்சிருப்போம். அதாவது 15 to 20 நாளில் முதல் மருந்து அடிச்சிருப்போம். அதுக்கப்புறம் 35 to 45 நாளுக்குள்ளே இன்னொரு மருந்து, நெல் பயிருக்கு 2வது மருந்து ஒரு மருந்து நம்ம வாங்கி அடிச்சிருப்போம். அதுக்கப்புறம் இந்த நெல் பயிரில் பூ வர ஸ்டேஜ்லேயும் மருந்து அடிக்கிறது முக்கியமான ஒரு விஷயம் தாங்க. ஏன்னா இந்த நேரத்துலேயும் நெல் பயிரில் அதிகப்படியான பூச்சி மற்றும் நோய் தாக்குதல் வர்றதுக்கு சான்ஸ் அதிகங்க. இந்த நேரத்தில் நோய் தாக்குதல் பூச்சி தாக்குதல்லாம் ஆச்சுன்னா என்ன ஆகுன்னு பார்க்கும்போது நெல் அதிகம் பதிராகும், இல்லாட்டி கருப்பு நெல் வரும். இது எல்லாமே இந்த பூச்சி மற்றும் நோய் தாக்கத்தாட்டி வரதுக்கு சான்ஸ் இருக்குங்க. அதனால தான் என்ன சொல்லுவாங்க பார்க்கும்போது, நெல் பயிரில் பூ வர ஸ்டேஜில் ஒரு மருந்து அடிச்சு விட்ருங்க அப்படின்னு பல விவசாயிகள் அதனால தான் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நெல் பயிரில் இந்த பூ வர ஸ்டேஜில் அதிகமாக என்னென்ன பாதிப்புகள் வரும்னு பார்க்கும்போது கருப்பு காய் அதிகமாக வருங்க. அடுத்து பதற ஆகிறதுக்கு சான்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த நெல் பழ நோயின்னு சொல்லுவாங்க, இதுவுமே ஒரு ஏரியாவில் சீசனை பொறுத்து வந்துக்கிட்டு இருக்குங்க. அதேமாரி இலையுற அழுகல் இல்லாட்டி இலையுற கருகள் வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. இப்படி இலையுற அழுகல் இல்லாட்டி இலையுற கருகள் வந்துருச்சுன்னா நெல் பயிரில் தொண்டையில் அப்படி பூசிக்கிட்டே இருக்குது, பூ வெள்ளையே வரல அப்படிம்பாங்க. இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் போயிட்டு நெல் பயிருக்கு லாஸ்ட்டாக பூ வர ஸ்டேஜில் நம்ம ஒரு மருந்து வாங்கி அடிக்கலாம். அதாவது நோய் இந்த இலையுற அழுகல் இலையுற கருகள்லாம் ஏற்பட்டதுக்கு அப்புறம் மருந்து கடையில் போய்ட்டு மருந்து வாங்கிட்டு வந்து அடிப்பாங்க. அப்படி அடிக்கும்போது சுத்தமாக கேட்காதுங்க. அது பாதித்தது தான். ஏன்னா நம்ம ஒவ்வொரு வீடியோவும் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம், நோயை பொறுத்தளவுக்கு நம்மளாடி கண்ட்ரோல் பண்ண தான் முடியும், அது பாதித்தது நம்மளாடி சரி பண்ண முடியாது அப்படின்ட்டு. அதாவது பூச்சி மற்றும் நோய் தாக்குதல்லாம் இருந்துச்சுன்னா, பூச்சி தாக்குதல் இருந்துச்சுன்னா நம்ம டேரெக்டாக கண்ணாடி பார்க்கலாம். பார்த்து விட்டு நம்ம மருந்து அடித்தாலே அதை நம்ம ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிடலாம். ஆனால் நோய் தாக்குதல்னு பார்க்கும்போது அந்த நோய் உருவாகிறதுக்கு ஒரு 10 to 15 நாள் ஆகுங்க. அந்த நோய் உருவாகி அது பயிரை தாக்குனதுக்கப்புறம் தான் நமக்கு தெரியும், இதுமாரி இலையுற அழுகல் வந்திருக்கு, இலையுற கருகள் வந்திருக்கு. இப்படி பூ வர ஸ்டேஜில் இந்த இலையுற அழுகல் இலையுற கருகள்லாம் வரும்போது நெல் பயிரில் அந்த பூ தொண்டையிலே சிக்கிக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் போயிட்டு இது பாதித்ததுக்கப்புறம் நம்ம மருந்து அடிக்கும்போது பாதிச்சு பயிரை நம்மளாட்டி காப்பாற்ற முடியாது, புதுசாக அது பரவமாக தான் நம்மளாட்டி கண்ட்ரோல் பண்ண முடியும். இதனால தான் நெல் பயிரில் பூ எடுக்கிற சமயத்தில் ஒரு மருந்து அடிச்சு விட்ருங்க. ஏன்னா பிபிடி பொன்னி இது போன்ற ரகங்கள்லாம் பார்க்கும்போது அதிகமாக குலை நோய் தாக்குற ரகங்க. இதுக்கெலாம் போய்ட்டு நம்ம 3வது மருந்து, அதாவது பூ வர ஸ்டேஜில் மருந்து அடிக்காமல் விட்டோம்னா குலை நோய் பாதித்து மகசூல் 60 to 70% வரைக்கும் பாதிக்கிறதுக்கு சான்ஸ் ரொம்ப அதிகங்க. இப்படி இருக்க பட்சத்தில் நெல் பயிருக்கு பூ வர ஸ்டேஜில் நம்ம என்ன மருந்து வாங்கி அடிக்கலாம்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு நோய் மருந்துங்க. அதாவது இலையுற அழுகல் இலையுற கருகள் இந்த துருநோயெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு நோய் மருந்து தான் ஃபஸ்ட்டு நம்ம சேர்க்க போகிறோம். இதுக்கு ட்ரைசைக்கிள் சோல் 25% வெட்டப்புல் பவுடர் வருங்க. இது 1 ஏக்கருக்கு 120 கிராமுங்க. அது கூட டெபிகாம் சோல் 1 ஏக்கருக்கு 250 ml. அது கூட பூச்சி மற்றும் இல்லாட்டி புழு எங்கேயாச்சும் ஒன்றாரு தெரியுதுன்னா ப்ரொப்பனோபாஸ் சைபருங்க 1 ஏக்கருக்கு 100 ml போதும். அதாவது பூச்சி புழுலாம் பெருசாக எங்கேயும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் 100 ml பயன்படுத்தினாலே போதும் 1 ஏக்கருக்கு. இல்லை பூச்சிலாம் கொஞ்சம் அதிகமாக தெரியுதுப்பா அப்படிங்கிற பட்சத்தில் 1 ஏக்கருக்கு நம்ம 250 ml வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணலாங்க. இதாட்டி பாதிப்பு நெல் பயிருக்கு எந்த ஒரு பாதிப்புமே வராது. பூச்சி கம்மியாக இருந்துச்சுன்னா 100 ml, அதிகமாக இருந்துச்சுன்னா 250 ml வரைக்கும் நம்ம பயன்படுத்தலாம். இது கூட நம்ம 13-045ங்க, அதாவது வாட்டர் சால்யூபிள் பொட்டாஸ், அதாவது பொட்டாசியம் நைட்ரேட்டுன்னு சொல்லுவாங்க. இது 13-045. இதில் நைட்ரஜன் ரொம்ப கம்மியாக 13% இருக்கும். பொட்டாஸோட சத்து 45% இருக்குங்க. அதாவது நம்ம நெல் பயிருக்கு நம்ம கீழே நம்ம பொட்டாஸ் கொடுத்துருப்போம். அதே மாதிரி நெல் பயிருக்கு நம்ம மேலே பொட்டாஸ் கொடுக்கும்போது பயிர் அதிகப்படியாக எடுத்துக்குங்க. கீழே எந்த அளவுக்கு எடுத்துக்குதோ அதையும் தாண்டி நெல் பயிருக்கு நம்ம மேலே ஸ்ப்ரேயிங் கொடுக்கும்போது அது சீக்கிரமாக எடுத்துக்கிட்டு சீக்கிரமாக அந்த பால் முத்துறது, அதாவது நெல் பயிரில் பால் அதிகமாக ஏறுறதுக்கெலாம் இந்த மேலே நம்ம ஸ்ப்ரேயிங் கொடுக்கும்போது நல்லா இருக்குங்க. நம்ம இந்த 13-045 நம்ம வாங்கி பயன்படுத்தலாம். அது கூட நம்ம டபுள் வாங்கி பயன்படுத்தலாங்க. 1 ஏக்கருக்கு 100 ml நம்ம டபுள் வாங்கி பயன்படுத்தலாம். நீங்கள் டபுள் எப்போயாச்சும் நீங்கள் ஒரு டைம் வாங்கி பயன்படுத்தினாலே அதுக்கு நீங்கள் இதாகிடுவீங்க, ஃபேவரட் ஆகிடுவீங்க. ஏன்னா அதோடய ரிசல்ட் அந்தளவுக்கு இருக்கும். இதுவுமே 1 ஏக்கருக்கு 100 ml பயன்படுத்தினா போதுங்க. இல்லை 13-045 அது கூட டபுள் பயன்படுத்துகிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அதை பயன்படுத்துங்க. இல்லாட்டி 13-045 அது கூட போரான் பயன்படுத்துங்க. போரான் 1 ஏக்கருக்கு 100 கிராமே போதுங்க. 100 கிராம் பயன்படுத்தும் போது நல்ல ரிசல்ட் இருக்குது. இதே நீங்கள் பயன்படுத்தும் போது 13-045 1 ஏக்கருக்கு 1/2 கிலோ, இல்லாட்டி அது கூட போரான் 1 ஏக்கருக்கு 100 கிராம். இது ரெண்டுத்தையும் நம்ம கலந்து பயன்படுத்தும் போது நெல் பயிரில் அது பூ வர ஸ்டேஜில் நம்ம பயன்படுத்தும் போது நெல் பயிரில் அதிகமாக பதற வராமல் பார்த்துக்கோங்க. அதாவது நம்ம போரான் பயன்படுத்தும் போது
நெல் பயிரில் வந்து பூ அதை தொண்டையில் எந்தளவுக்கு பூ சிக்கிக்கிட்டு இருக்கோ, அதாவது ஒரே ஈவனாக பூ வெளில வரத்துக்கெலாம் இந்த போரான் தாங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள், உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். ரேட் வாய்ஸ் பார்க்கும்போது ரொம்ப கம்மியாக தாங்க வரும் இந்த போரான்லாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போ சொன்ன இந்த மருந்துகளே போதுங்க. இந்த டெபிகோன்சோல் அதுக்குள்ள ட்ரைசைக்ளோசோல் இது ரெண்டுமே நோய் மருந்துங்க. அது கூட வந்து ப்ரோபனோமாஸ் ஃபைபர் வந்து நம்ம பூச்சிப்புழுவுக்கு கொடுத்துருக்கோம். அது கூட வந்து 13-0-45 வந்து பொட்டாசுங்க. பொட்டாஸ் வந்து பயிர்களுக்கு மேலே நம்ம கொடுத்தோம்னா சீக்கிரமாக வந்து கதிரெலாம் வெளில வரும், சீக்கிரமாக பயிர் வந்து சீக்கிரமாக எடுத்துக்கிட்டு பால் சீக்கிரமாக ஊறும். அப்படிங்கிறதுனால 13-0-45 கொடுத்துருக்கோம். அது கூட நம்ம டபுளும் யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி வந்து போரான் யூஸ் பண்ணலாம். இது வந்து நம்மளோட இது தாங்க. ஏன்னா ஒவ்வொரு மார்க்கெட்டில் ஒவ்வொரு மருந்து தான் கிடைக்கும், ஒவ்வொரு மருந்து கிடைக்காது. போரான் பொறுத்தளவுக்கு அனைத்து விதமான கடைகள்லையுமே இருக்குங்க. கண்டிப்பாக வாங்கி நம்ம பயன்படுத்தலாம். இதுவே போதுங்க. இதை தாண்டி பெருசாக நம்ம வேறு எந்த மருந்தும் நம்ம கொடுக்க தேவையில்லை. நெல் பயிருக்கு நீங்கள் மருந்தடிக்கும் போது ரொம்ப அதிகாலை, அதாவது காலைல 6 to 9 மணிக்கெல்லாம் நீங்கள் மருந்தடிக்க வேணாம். அதாவது பூ பூக்கிற சமயத்தில் மட்டும் அடிக்க வேணாம். நீங்கள் முதல் மருந்து 15 to 20 நாளுக்குள்ளே நீங்கள் முதல் மருந்து அடிப்பீங்க, அதில் நீங்கள் எப்போ வேணால் அடிக்கலாம். அதே மாதிரி இரண்டாவது மருந்து ஒரு 35 to 40 நாள் அடிப்பீங்க, அதுவும் நீங்கள் எப்போ வேணால் அடிச்சுக்கலாங்க. ஆனால் அந்த நெல் பயிரில் பூ எடுக்கிற ஸ்டேஜில் நீங்கள் மருந்தடிக்கும் போது அதிகபட்சமாக 10 to 10:30 மணிக்கு மேலே நீங்கள் மருந்தடிங்க, அதுக்குள்ளே நீங்கள் அடிக்காதீங்க. நெல் பயிர் வந்து தன்மகரந்த சேர்க்கீங்க. இந்த 6 to 9 மணி நேரத்தில் என்ன ஆகும் பார்க்கும்போது பாலினேஷன் நடைபெற்று இருக்கும். அந்த நேரத்தில் போய்ட்டு நெல் பயிருக்கு நம்ம மருந்தடிக்கும்போது நெல் பயிர் அந்த நெல் பயிரை நீங்கள் நல்லா பார்க்கலாம், அந்த மணியை வந்து வாய் திறந்த மாரி இருக்கும். அதில் போய்ட்டு கெமிக்கல் படும்போது நான் பார்க்கும்போது பதிராகிறதுக்கு சான்ஸ் வந்து ரொம்ப அதிகங்க. அதாவது கெமிக்கல் அந்த நெல்மணிக்குள்ளே போயிடுச்சுன்னா சுத்தமாக பால் ஏறாது, அது வந்து பதிராக தான் ஆகும். அதனால் நெல் பயிருக்கு நீங்கள் மருந்து பூ எடுக்கிற சமயத்தில் மருந்து அடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதிகபட்சம் 10:30 மணிக்கு மேலே அடிங்க. 10 to 10:30 மணிக்கு மேலே அடிங்க, அதுக்குள்ளே வந்து அடிக்காதீங்க. அடித்தனா நமக்கான அந்த மருந்து வேஸ்ட்டுங்க. அதே மாதிரி நெல் பயிர்லேயும் நமக்கு மகசூல் இழப்பு ஏற்படுறதுக்கு அது ஒரு காரணமாக கூட அமையும். அதே மாதிரி நெல் பயிருக்கு நம்ம அதாவது தொண்டைப்பூ பருவத்திலேயே அம்மோனியம் சல்ஃபேட் அது கூட பொட்டாஸ் வாங்கி பயன்படுத்த சொல்லியிருக்கோம். யூரியா வேணாம்னு சொல்லியிருந்தோம். அதை வந்து நிறைய விவசாயிகள் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. யூரியாவோட விலை வந்து ரொம்ப கம்மி தம்பி, ஆனால் நீ அம்மோனியம் சல்ஃபேட் விலை வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, நீ எதுக்கு அதையே பயன்படுத்த சொல்கிற அப்படின்ட்டு. நீங்கள் வந்து அம்மோனியம் சல்ஃபேட் பயன்படுத்தும் போது பயிர் வந்து சீக்கிரமாக எடுத்துக்கோங்க. அதாவது பூ வர ஸ்டேஜ் நம்ம வந்து யூரியா கொடுக்கும்போது யூரியா வந்து அம்மோனியா கன்வெர்ட் ஆகி அதுக்கப்புறம் தான் பயிர் எடுத்துக்கும். ஆனால் நம்ம டேரெக்டாக நம்ம அம்மோனியா கொடுக்கும்போது பயிர் வந்து சீக்கிரமாக எடுத்துக்கும். அது மட்டும் இல்லாமல் நான் அப்போயே அந்த வீடியோவும் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், அம்மோனியா பயன்படுத்தும் போது பயிர்களுக்கு எப்பப்போ சத்துக்கள் தேவையோ அப்பப்போ கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நம்ம யூரியா கொடுக்கும்போது ஒரே டயத்தில் பயிருக்கு வந்து சத்து கொடுத்துரும். அது இல்லாமல் யூரியாவில் வந்து தலை சத்து வந்து ரொம்ப அதிகங்க. விலைக்கு யூரியா வந்து கம்மி தான், ஆனால் அதில் இருக்கக்கூடிய சத்து வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. நம்ம பூ வர ஸ்டேஜில் யூரியா கொண்டு போய்ட்டு நம்ம கொடுக்கும்போது பயிர் வந்து சீக்கிரமாக வளரும். அதனால் ஏதாவது லேசாக வெள்ளமோ இல்லாட்டி லேசாக காற்று இல்லாட்டி லேசாக மழை அடிக்கும்போது பயிர் வந்து ஃபுல்லாக வந்து சாஞ்சிருங்க. தண்டு வந்து ஏன்னா சீக்கிரமாக அது வளர்கிறதுனால தண்டு வந்து ரொம்ப லேசாக இருக்கும். அதனால் ஏதாவது ஒரு சின்ன காற்றடிக்கும் போதே பயிர் வந்து கண்டிப்பாக சாஞ்சிரும். அதனால தான் நெல் பயிரில் பூ வர ஸ்டேஜில் வந்து வேணாங்க. அது இல்லாமல் நீங்கள் யூரியா பயன்படுத்திட்டு நீங்கள் அம்மோனியா பயன்படுத்தி பாருங்கள். ஏன்னா நீங்கள் யூரியா பயன்படுத்தும் போது அது வந்து பதர் வர்றதுக்கு சான்ஸ் வந்து ரொம்ப அதிகங்க. கண்டிப்பாக பதர் வரும். இல்லாட்டி நீங்கள் ஒரு 2 வயலில் வச்சுருந்தீங்கன்னா ஒரு வயலில் வந்து யூரியா அது கூட பொட்டாஸ் நீங்கள் கலந்து பயன்படுத்தி பாருங்கள். இன்னொரு வயலில் வந்து அம்மோனியம் சல்ஃபேட் அது கூட பொட்டாஸ் நீங்கள் கலந்து பயன்படுத்தி பாருங்கள். நீங்கள் இந்த 2 நீங்கள் தனித்தனியாக பயன்படுத்தி பார்க்கும்போது உங்களுக்கே நல்ல ரிசல்ட் தெரியும். அதனால தான் நான் சொல்கிறேன், அம்மோனியாலாம் நீங்கள் வாங்கி பயன்படுத்துகிற மாதிரி இருந்தால் ஒரு ஏக்கருக்கு 25 கிலோ போதும், 25 to 20 கிலோவே போதுங்க அப்படிங்கிறேன். அதே மாதிரி அது கூட வந்து பொட்டாஸ் பயன்படுத்துங்க. ஏன்னா பூ வர ஸ்டேஜில் நீங்கள் பொட்டாஸ் கொடுக்கறது ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா சாம்பல் சத்து பொட்டாஸோட ரேட் வந்து இப்போ ரொம்ப அதிகம் தான் நானும் ஒத்துக்கிறேன். ஒரு மூட்டை 50 கிலோ மூட்டை வந்து 1850 ரூபா கிட்ட வருது. அதை வந்து ஒரு ஏக்கருக்கு 15 கிலோ வாங்கி பயன்படுத்துங்க. ஏன்னா நம்ம முதல் உரத்தில் பொட்டாஸ் வந்து நம்ம பெருசாக சொல்லலைங்க, 2வது உரத்தில் தான் நம்ம கொடுக்க சொல்லியிருக்கோம். அதே மாதிரி இந்த 3வது பூ வர சமயத்தில் நம்ம கொடுக்கும்போது கண்டிப்பாக நம்ம மகசூலை தீர்மானிக்கிறதே இந்த பருவம் தாங்க, இந்த பூ எடுக்கிற பருவம் தான். இந்த நேரத்தில் நம்ம பொட்டாஸ் கொடுக்காமல் விட்டோம்னா கண்டிப்பாக பாதிப்புங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால தான் நம்ம 3வது உரத்தில் ஒரு ஏக்கருக்கு 15 கிலோ பொட்டாஸ் கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் நெல் பயிர் பூ வர ஸ்டேஜில் நம்ம மருந்தடிக்கும் போது மேலேயும் 13-0-45 ஸ்ப்ரேயிங் கொடுங்க. ஏன்னா நம்ம கீழே பொட்டாஸ் கொடுக்கும்போது 15 கிலோ கொடுக்குறோம், அதெல்லாம் மேலே நம்ம ஸ்ப்ரேயிங் கொடுக்கும்போது ஒரு ஏக்கருக்கு 1/2 கிலோ தாங்க பொட்டாஸ் கொடுக்குறோம். ஆனால் இந்த 1/2 கிலோ கொடுக்குறதுலையும் இந்த 13-0-45 45% பொட்டாஸ் இருக்குது. நம்ம கீழே கொடுக்கும்போது வேஸ்டேஜ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குங்க. ஒன்று தண்ணியில் அடிச்சுட்டு போவோம், இல்லாட்டி ரொம்ப ஆவியாகிறதுக்கு கூட சான்ஸ் வந்து ரொம்ப அதிகம். பயிர்களுக்கு மேலே நம்ம ஸ்ப்ரேயிங் கொடுக்கும்போது பயிரில் வந்து அந்த இலைத்துளைகள் வழியாக டேரெக்டாக எடுத்துக்கும். அதாவது வேஸ்டேஜுங்கிறது ரொம்ப கம்மியாக தாங்க இருக்கும்.
அந்த வேஸ்டேஜ் இல்லாமல் பயிர் சீக்கிரமாக எடுத்துக்கிறதுனால நமக்கு ரிசல்ட் கிடைக்கும். அதனால தான் நம்ம மேலேயும் பொட்டாஸ் கொடுக்க சொல்கிறோம், கீழேயும் கொடுக்க சொல்கிறோம். நம்ம மகசூல் வந்து இந்த 15 கிலோ பொட்டாஸ் கொடுத்தாலே போதுமான அளவுக்கு மகசூல் நல்லாவே வருங்க. நம்ம மேலேயும் பொட்டாஸ் கொடுக்கும்போது இந்த மகசூல் பாதிப்புங்கிறது சுத்தமாக இருக்காது. நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். இப்போ சொன்ன இந்த மருந்துகள் எல்லாமே நான் கெமிக்கல் நேம் தாங்க சொல்லியிருக்கேன். நீங்கள் கெமிக்கல் நேம் சொல்லி கேட்டாலுமே எல்லா கடைகளிலுமே கிடைக்கும். ஏன்னா ஒவ்வொரு பிராண்ட்லேயும் ஒவ்வொரு நேம் வந்துகிட்டு இருக்குங்க. நம்ம வந்து ஏதாவது ஒரு பிராண்ட் நேம் பற்றி நம்ம சொல்லிட்டோம்னா நம்ம விவசாயிகள் போய்ட்டு அதே பிராண்டு அதுவே வேணும் அப்படிங்கிறாங்க. அது வந்து எல்லா கடைகள்லேயும் அது வந்து சுத்தமாக கிடைக்கிறது இல்லைங்க. ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு பிராண்டு தான் எடுத்து வச்சுருக்காங்க. நீங்கள் வந்து இந்த மருந்தோட கெமிக்கல் நேம் சொன்னிங்கன்னா கண்டிப்பாக எல்லா கடைகள்லையும் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வாங்கி பயன்படுத்திக்கலாம். அதேமாதிரி பிபிடி பொன்னி ரகத்துக்கெலாம் கண்டிப்பாக வந்து பூ வர ஸ்டேஜில் ஒரு மருந்து அடிச்சிருங்க. யோசிக்காதீங்க. ஏன்னா இத்தனை நாள் நம்ம காப்பாற்றி கொண்டு வந்த பயிருக்கு நம்ம இந்த நேரத்தில் ஒரு கவாத்து நம்ம பண்ணாமல் விட்டுட்டோன்னா கண்டிப்பாக மகசூல் இழப்பு வந்து பிபிடி பொண்ணு ரகங்களுக்கெலாம் ரொம்ப அதிகமாக இருக்கும். யோசிக்காமல் இந்த ஒரு மருந்து வந்து கண்டிப்பாக அடிச்சிருங்க. இந்த வீடியோவில் உங்களுக்கு நெல் பயிரில் பூ வர ஸ்டேஜில் நம்ம என்ன மருந்து வாங்கி பயன்படுத்தலாம் அதை பற்றி உங்களுக்கு நான் தெளிவாக விளக்கியிருப்பேன் நம்புகிறேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வேறு யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விட்ருங்க. இது போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்க நம்ம எல்கேஜி விவசாய யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.